ரீஜன் கீழே நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துருக்கு. கிளியர் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா ஈஸியாக ஒரு $85,000 வாரு அது இதுன்னு வந்திருக்கனால எல்லாம் பயந்தாம மணிக்கு வந்திருக்காங்க. ஒன்ஸ் இதெல்லாம் கிளியர் ஆச்சுடானா லிக்விடிட்டி மார்க்கெட்டில் பயங்கரமாக இன்ஃபியூஸ் ஆகும். பிட்காயின் தான் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்துட்டு இருக்குது. எத்தேரியம் பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது எத்தேரியமில் கம்மியாக இருந்திருக்கு. சர்ப்ரைசிங்லி ஒரு 2 ஆல் காயின்ஸ் சொல்லனால ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி லார்ஜ் கேப்ஸில் தான் நீங்கள் வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின், எத்தேரியம், பிட்காயின் டாமினன்ஸ், டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப், இன்னும் ஒரு சில ஆல் காயின்ஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ குளோபல் லிக்விடிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து இருக்குது. இந்த இண்டெக்ஸ் வச்சு ஓவரால் எல்லா மார்க்கெட்ஸும் ஸ்டாக்கு, கோல்டு, பாண்ட்ஸு இதெல்லாமே வந்து எந்த மாதிரி ஒரு பியர் மார்க்கெட் சைக்கிள் இருக்கா, புல் மார்க்கெட் சைக்கிள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்க முடியும். அது எந்த மாதிரி ஒரு இதில் வந்து இருக்குது, நிலைமையில் இருக்குது. அண்ட் நம்ம எப்போ கிரிப்டோவில் புல் மார்க்கெட் வந்து பார்ப்போம், பிட்காயின் $100,000 வந்து இந்த வருஷம்குள்ளே வந்து தாண்டிடுமா, இது எல்லாத்தையும் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக யூஎஸோட இன்ஃப்ளேஷனும் வந்து குறைஞ்சிருக்குது. இதை பற்றி வந்து பார்க்கலாம். நிறைய அப்டேட்ஸ் ஆனது இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ் ரைட் அவே. ஃபர்ஸ்ட் நம்ம பிட்காயினோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். சார்ட்டை வந்து டே டைம் ஃப்ரேமில் வந்து இப்போ வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக வந்து பார்த்தீங்கன்னா $74,000 அப்படிங்கிற வந்து பண்ணியிருக்குது. அந்த $74,000 அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பாய் இந்த இடம் வந்து மேபி நம்ம லோவாக வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அகெயின் அந்த ரீஜனுக்கே வந்து ப்ரைஸ் வந்து போக ட்ரை பண்ணியிருக்கு. மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாவில் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் மாதிரி எடுத்துக்க முடியாது, நம்ம ரீஜனாக வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா பாயிண்ட்டாக கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து லோவாக இருந்திருக்கு, இது வந்து ஹையாக இருந்திருக்கு, இது நடுவுலேயே வந்து சாப்பாயிட்டு இருந்திருக்கு சார்ட் வந்து. ஒன்ஸ் அகெயின் இந்த லோ வந்து வரும்போது ஒரு டீவியேஷன் மாதிரி வந்து அகெயின் வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டீவியேஷன் மாதிரி வந்துருக்கு, உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த டீவியேஷன் இங்கே இடத்துல கொஞ்சம் நல்ல பையிங் ப்ரெஷர் இருந்ததும் அகெயின் சார்ட் வந்து புஷ் ஆகி மேலே போயிருக்கு. சம்வேர் அரௌண்ட் இந்த பர்டிகுலர் ரீஜன்லேயே மறுபடியும் ஒரு செல் ஆஃப் அப்படிங்கிற நடந்து கீழே வந்து டம்ப் ஆயிருக்கு. இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து வச்சு பார்ப்போம். வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இங்கே இடத்துல உங்களால் வந்து பார்க்க முடியும். ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஜன் கீழே நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து இந்த ரீஜனுக்குள்ளேயே ஹோல்ட் பண்ண பார்த்துட்ருக்கு. வீக்லியில் வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருந்துருக்குது. டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாரிசான்டலாக இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாகவும் இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் அமைஞ்சிட்டு வந்துருக்குது. இதே நம்ம வேர்ட்டிக்கல் லைன்ஸ் அப்படிங்கிற வந்து இந்த இடத்துல வந்து ட்ரா பண்ணோம்னா ஸோ இப்படி தான் வந்து இருந்து ஆக்சுவலாக வேர்ட்டிக்கல் சூட்ஸ் இட்ஸ் பெட்டர். ஏன்னா ஒவ்வொரு ஆட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஹையானது வந்து இன்னும் ப்ரீவியஸ் ஹையானதை விட கம்மியாகவே தான் வந்து இருந்துட்டு வந்துருக்குது. இது ஆக்சுவலாக ஓரளவு பேசிக்கான டெக்னிக் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது ஒரு புல்லிஷான ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கு கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக் மாதிரி வந்துட்டு அகெயின் இந்த ரீஜன்லேயே தான் வந்து ப்ரைஸ் வந்து இருக்க ட்ரை பண்ணுது. ஸோ நம்மளுக்கு இந்த கன்சால்டேட் ஆகிறது ஒரு நல்ல விஷயம் தான், அக்யூமுலேஷனுக்கான ஒரு வழி அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் நைசஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபட்டு கிளம்பிச்சு, ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனது, அண்டு மற்ற நிறைய ஸ்டாக் மார்க்கெட்ஸ் கொலாப்ஸ் அது இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டம்ப்ஸ் விக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு மேஜரான ஒரு பம்புக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு புல்ரன் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய ஷேக் அப்படிங்கிறது அங்கே இங்கே வந்து நடந்துகிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த 2-3 ஃபட்டு சேர்ந்து வரும்போது நல்ல ஒரு இதுவானது விக்கானது வந்து பார்த்தோம். அது ஆல் காயின்ஸ்லாம் பயமாகவே டம்பாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒன்ஸ் அகெயின் இந்த $70,000 கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போச்சுடான்னா இந்த இடத்துல அகெயின் மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வந்துருக்கும். இது கிளியர் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா ஈஸியாக ஒரு $85,000. ஏன்னா இதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற நியூ ப்ரைஸ் செட் பண்ணால் தான் ரெசிஸ்டன்ஸே வரும். இப்போதைக்கு இருக்க ஒன் அண்ட் ஒன்லி மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி கிரியேட் பண்ண நியூ ஆல் டைம் ஹையான $74,000 தான். இப்போ நம்ம பிட்காயின் டாமினன்ஸ்க்கு அப்படியே வருவோம். பிட்காயின் டாமினன்ஸுமே வந்து நல்லா தான் வந்து இருக்குது. ஏன்னா பிட்காயின் டாமினன்ஸ் பம்ப் ஆகிட்டே தான் வந்துருக்குது. ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா டம்ப்லேயும் சரி ஒரு பம்ப்லேயும் சரி பிட்காயின் நல்லா பம்ப் ஆகுது, ஆல் காயின்ஸ் நல்லா டம்ப் ஆகுது. பம்ப் ஆகும்போது பிட்காயின் நல்லா பம்ப் ஆகுது, ஆல் காயின்ஸ் அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. குளோபல் லிக்விடிட்டி இண்டெக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 0 to 100 இந்த லிக்விடிட்டி பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃபான் அது மூவ் ஆகும். இப்போதைக்கு ஒரு 30% வந்து இருந்துட்டு வந்துருக்குது. விச் மீன்ஸ் பெரிய லெவலில் லிக்விடிட்டி ஆனது மார்க்கெட்டில் இன்னும் சர்க்குலேட் ஆகி பீக்கில் வந்து தொடரலை. இந்த லிக்விடிட்டி ஆனது இன்னுமே வந்து நம்ம பாட்டம் ஆனது வந்து 2022 அந்த டைமில் வந்து பார்த்துச்சா. இப்போ நம்ம இது இன்னும்
எக்ஸாக்டாக வந்து ரிலேட் ஆகும். நம்ம 2021 அந்த பீரியடில் தானே பயங்கரமான லிக்விடிட்டி, எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டு, கிரிப்டோ, கோல்டு எல்லாமே பயங்கரமாக லிக்விடிட்டி உள்ளே வந்து எல்லாமே டாப் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு. ஸ்டில் S&Pலாம் ஓரளவுக்கு நல்லா கீழே வந்துட்டு ஒரு 20% மேலே ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆல் டைம் ஹையில் தான் வந்து இருக்குது. பட் ஆல் டைம் ஹையில் இருந்தாலுமே லிக்விடிட்டியானது டாப் ஆஃப் ஆகலை. லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக தான் மார்க்கெட்டில் இருக்குது. டியூ டு மெனி அன்சர்டைனிட்டிஸ், வார் அது இதுன்னு வந்து இருக்கனால எல்லாம் பயந்தாம் மணிக்கு வந்து இருக்காங்க. ஒன்ஸ் இதெல்லாம் கிளியர் ஆச்சுடானா லிக்விடிட்டி மார்க்கெட்டில் பயங்கரமாக இன்ஃபியூஸ் ஆகும், மார்க்கெட் அகெயின் டாப் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் லிக்விடிட்டி இண்டெக்ஸ் வச்சு நம்ம மேபி லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்ம எஸ்ஐபியோ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ நம்ம கிரிப்டோ இதுவெல்லாம் வந்து சைக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். கிரிப்டோ இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 2 ட்ரில்லியனில் வந்துருக்கும். இந்த வாட்டிலாம் இதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட்ஸ் மாதிரி மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகலாம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா. இப்போ யூஎஸோட இன்ஃப்ளேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது. மார்ச் ஏப்ரல் மாதத்துலாம் 3.5% இயர் டு இயர் இன்ஃப்ளேஷன் ஆனது இருந்துச்சு. இப்போ 3% கீழே 2.9% இந்த மந்தில் வந்து டேட்டா மூலயமா அது தெரிய வருது. ஃபெட்டோட கோல் 2%. ஸ்டில் இப்போ வந்து யூஎஸோட எலெக்ஷன்ஸ் வந்து வருது. இப்போதைக்கு ரூலிங் பார்ட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெமோக்ராட்ஸ் வந்து இருக்காங்க. ஜோ பைடனோட ஆட்சி வந்து இருக்குது. மேபி பிஃபோர் தட் எலெக்ஷன் ரேட் கட்லாம் வருமா அப்படிங்கிறது தெரியல. வந்தால் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் பம்ப் ஆகலாம். இந்த லிக்விடிட்டி இண்டெக்ஸ் வச்சு பார்க்கும்போது யூஎஸோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது 2025லாம் ஒரு நல்ல இயராக அமையும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது. எத்தேரியமோட சார்ட் வந்து பார்ப்போம். எத்தேரியம் பிட்காயின் வந்து பார்க்கும்போது எத்தேரியம் ரொம்ப லேகிங்காக தான் வந்து இருந்துட்டு இருக்குது. ஏன்னா பிட்காயினில் நம்ம நியூ ஆல் டைமே வந்து பார்த்துட்டோம். போன ஆல் டைமே வந்து பார்த்திங்கன்னா எத்தேரியமுக்கு $4,800 இருந்தது. பட் இந்த வாட்டி பிட்காயின் பம்ப்லேயே வந்து பார்த்திங்கன்னா $4,100 வரைக்கும் தான் வந்து எத்தேரியம் போயிருக்கு. பட் ஸ்டில் பிட்காயினுக்கும் சரி எத்தேரியமுக்கும் ETF அப்படிங்கிற வந்துருச்சு. எத்தேரியமோட டைம் வரும்போது கண்டிப்பாக எத்தேரியம் பெரிய லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். இந்த இடத்துல உங்களால் வந்து பார்க்க முடியும். ரீசெண்டாக டம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தான் விழுந்துச்சு. பிட்காயின் வந்து எத்தேரியம் நல்லாவே வந்து விழுந்துச்சு. பட் பிட்காயின் ப்ரைஸ் ரெக்கவர் ஆன மாதிரி எத்தேரியம் ப்ரைஸ் வந்து ரெக்கவர் ஆக கிடையாது. ஏன்னா பிட்காயின் தான் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது. எத்தேரியம் பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது எத்தேரியமில் கம்மியாக இருந்திருக்கு. இந்த இடத்துல நீங்கள் மேபி எத்தேரியமை கூட அக்யூமுலேட் பண்ணலாம். ஆப்வியஸாக எத்தேரியம் வந்து அகெயின் இந்த ETF வரக்கூடிய பை ப்ரெஷர்னாலையும் அண்ட் ஆல் சீசன் வரும்போது பிட்காயின் டாமினன்ஸ் விழும்போது எத்தேரியமில் பெரிய லெவலில் கேஷ் இன்ஃப்ளோ ஆனது வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் டவுன் நடந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பேரிஷாக தான் வந்து எத்தேரியம் சார்ட் வந்து இருந்துகிட்டு இருக்குது. மேபி பிட்காயின்லாம் வந்து அகெயின் விழுந்துச்சுன்னா எத்தேரியம் வந்து பார்த்திங்கன்னா மேபி $2,000 கீழே ஒரு $1,800 கூட வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது சார்ட் வந்து பார்க்குறதுக்கு. டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம் எத்தேரியம். சப்போஸ் பிட்காயின் இந்த இடத்துலேருந்து பம்ப் ஆச்சுன்னா அகெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் கஷ்டப்பட்டு மேலே அதுக்கப்புறம் வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணி தான் எத்தேரியம் மேலே வரணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தேரியம் சார்ட் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. பட் லாங் டேர்ம் பையர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிப்ஸ்லையுமே நீங்கள் ரெட் டேஸ்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிட்டு வரலாம். இந்த இடத்துல சர்ப்ரைசிங்லி ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆல் காயின்ஸ் ஓவரால் வீக்காக இருக்குது. பட் ஒரு 2 ஆல் காயின்ஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சொலோனால ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. பிட்காயின் விடமும் வந்து பார்த்திங்கன்னா சொலோனாவோட டிப்ஸ்லாம் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பையர்ஸ் வந்து வாங்கிடுறாங்க சொலோனா. ஸோ இந்த பர்டிகுலர் இது வந்து $115 கீழே சொலோனாவோட ப்ரைஸ் வந்தால் ஒரு நல்ல பையிங் ரீஜனாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் அது கீழே பெருசாக வரவே கிடையாது சொலோனாவோட ப்ரைஸானது. இங்கே வந்து உங்களால் நான் க்ளீனாக பார்க்க முடியும். $213 வரைக்கும் வந்து $210 வரைக்கும் போயிட்டு இது வந்து ஒரு லோவாக செட் பண்ணிச்சு. இந்த ரீஜன்லேயே வந்து போயிட்டு வந்துருக்குது. பட் ஒன்ஸ் இதை கிளியர் பண்ணிடுச்சுன்னா ஒரு எக்ஸ்போனன்ஷியலாக ஒரு $350 $300 மேலே $400 வந்து சொலோனா போக வாய்ப்பு இருக்குது. சொலோனா மெயினாக வந்து பார்த்துட்ருக்கேன். அது இல்லாமல் போன வீடியோவில் நான் டான் செயின் பற்றியும் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி. டான்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ப்ரைஸ் இன்னும் பெரிய ஒரு ஸ்விங் மாதிரிலாம் பெருசாக வந்து இல்லை டானில். இன்னொரு டாப் லார்ஜ் கேப் காயின் வந்து பார்த்துருக்கேன், டான் காயின், டெலகிராமோட பிளாக் செயின் ப்ராஜெக்ட்டு. இது இந்த பியர் மார்க்கெட்டில் $1.50 $1 பக்கத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ $7 பக்கம் வந்து இருக்குது. ஸ்டில் இது வந்து ஒரு $80 $100 போக கெப்பாசிட்டி வந்து இருக்குது. இதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸ் வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். இதோட சார்ட்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புல்லிஷாக வந்து இருக்குது. ஈஸியாக பீப்புள் ஆர் அக்யூமுலேட்டிங் டான் காயின் லைக் எனிதிங். ஏன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக பிட்காயின் ஒரு ஆல் டைம் ஹை பண்ணும்போது பண்ண ஆல் டைமே பிரேக் பண்ணிவிட்டு டான் வந்து மேலே போயிருக்குது. அண்ட் டிப்ஸுமே பெரிய லெவலில் டக்குன்னு வந்து பையர்ஸ் உள்ளே வந்து வாங்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி லார்ஜ் கேப்ஸில் தான் நீங்கள் வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அந்தளவுக்கு பையர்ஸ்லாம் வந்து உள்ளே வராங்க. இன்னும் பம்ப் அப்படிங்கிறது பிட்காயின் எத்தேரியம் நடக்கும்போது இதெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்போனன்ஷியலாக வந்து போகும். ஓகேங்களா? அண்ட் ஓகே, இது வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வந்து டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து பார்ப்போம்.
இதுவுமே 2 ட்ரில்லியனில் வந்து இருக்குது. விக்ஸ் ஆனது வந்து பார்க்க முடியுது. பிட்காயினோட ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் சிமிலராக வந்து டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் ஆனது இருக்குது. ஏன்னா பிட்காயினே வந்து பார்த்திங்கன்னா இதில் 50% மேலே டாமினன்ஸ் ஆனது வந்து ஹோல்ட் பண்ணுது இல்லையா. போன ஹால்டேமே ரீச் ஆகிறதுக்கே எங்கேயோ வந்துருக்கு. ஒரு புல்லிஷான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. வந்து ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா மேபி இது எக்ஸ்போனன்ஷியலாக ஃப்ளை ஆகும்போது எந்த மாதிரி இருக்குன்னா இதுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கா. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு பெரிய விக் மாதிரி வந்துட்டு கீழே வரதுக்கு இதுக்குள்ளே அப்படியே கன்சால்டேட் ஆகிட்டு இருந்து மேலே போகும்போது நம்மளுக்கு அக்யூமுலேஷனுக்கும் இங்கே நிறைய டைம் கிடைக்குது. செல் ஆஃபும் அவ்வளோ குயிக்காக வந்து நடக்காது இந்த அளவுக்கு அக்யூமுலேட் ஆகிட்டு மேலே போகும்போது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் திங். அண்ட் நம்ம டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் எக்ஸ்க்ளூடிங் பிட்காயின் அண்ட் எத்தேரியம் பார்த்தோம்னா ரொம்ப கிராப்பியாக தான் வந்து இருக்குது. ஏன்னா ஆல் காயின்ஸில் அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக வந்து ஹோல்ட் பண்ண கிடையாது. யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட்ஸே பீப்புள் வந்து மறுக்கிறாங்க. மீம் காயின் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மீம் காயின் பற்றி நான் தனியாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக வந்து மீம் எந்த அளவுக்கு போக வாய்ப்பு இருக்குது, டோட்டல் மார்க்கெட் கேப்பாக இருக்கட்டும், எந்த மீம் நரேட்டிவ்ஸ்லாம் நல்லா போகும், அதெல்லாம் பற்றி நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ டீட்டெயிலான பிரேக் டவுன் அனாலிசிஸ் வீடியோ வந்து போடுறேன். இப்போதைக்கு இந்த சொலோனா பம்ப் ஃபண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பயங்கரமாக பம்ப் ஃபண்டில் நிறைய பேர் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதை காப்பி பண்ணுற மாதிரி ட்ரான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சன் பம்ப் அப்படின்னு வந்து ஜஸ்டின் சன் கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி தான் மார்க்கெட் ஆனது வந்து போயிட்டுருக்குது. அண்ட் வஜிரெக்ஸோட இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் வந்து அவங்க விட்ராயலுக்கான டைம்லைன் அப்படிங்கிறத வந்து கொடுக்கல. ஸோ பீப்புள் ஆர் ஸ்டில் வெயிட்டிங் அண்ட் ஹேவ் டு வெயிட். வேறு எந்த ஒரு அப்டேட்டும் வஜிரெக்ஸ் சைட்லேருந்து அவங்க கொடுக்கல. அண்ட் பினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்டேட்ஸ் ஆனது ரெகுலராக வந்து வரும். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம லைவாக வந்து பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் அதுக்கான அப்டேட்ஸ்லாம் டெலிகிராமில் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து பார்க்க முடியும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. ஹோப் இந்த வீடியோவில் இந்த விஷயம் ஷேர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் ஆர்பிட்ரியம், இந்த ஜிகே சிங்க், இதோட டெக்னிக் அனாலிசிஸ், அதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த புல் ரனில் நம்மளோட கோல் வந்து இந்தியாவில் டாப் 1% பீப்புள் வந்து என்டர் ஆகணும் அப்படின்றதான் வந்து இருக்கணும். லெட்ஸ் டேக் டுகெதர் அண்ட் அசுல் டுகெதர். Bye. See you guys tomorrow with another video.